Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematicsல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்டினுடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்டினுடைய ரிசல்ட் வந்து ஒரு வெக்டராக இருக்கும். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்டினுடைய ரிசல்ட் வந்து ஒரு ஸ்கேலராக இருக்கும். அதே மாதிரி ஒரு வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்டினுடைய ரிசல்ட் வந்து ஒரு வெக்டராக இருக்கும். ஸோ த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் அனதர் வெக்டர். இந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கும், இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். அதாவது ரெண்டு வெக்டரை வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது we will get another வெக்டர். இந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூடை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த வெக்டர்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் டிஃபைன்ட் as another வெக்டர் having a magnitude equal to the product of magnitudes of two vectors and sin of the angle between them. ஸோ ரெண்டு வெக்டரை வந்து நம்ம வெக்டர் ப்ராடக்ட் பண்ணோம்னா we will get a வெக்டர். இந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் வெக்டர் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வெக்டர். ஸோ இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் வெக்டரையும் மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் வெக்டரையும் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வெக்டர் ப்ராடக்டினுடைய மேக்னிடியூட் கிடச்சிரும். டெஃபினிஷனில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர், ரெண்டு வெக்டருக்கு இடையில் வெக்டர் ப்ராடக்ட் பண்ணோம்னா we will get a வெக்டர். அண்ட் அந்த வெக்டர்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, perpendicular to the plane containing two vectors according to right hand screw rule or right hand thumb rule. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இங்கே கிராஸ் போட்டோம்னா இது வந்து வெக்டர் ப்ராடக்ட் இல்லைனா கிராஸ் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். இந்த இதில் ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து மேக்னிடியூட், என் கேப் அப்படிங்கிறது டைரக்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் வெக்டர் அண்ட் செகண்ட் வெக்டர் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். ஸோ இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர், திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர். இங்கே என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர், திஸ் யூனிட் வெக்டர் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர். ஸோ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். இந்த வெக்டர் ப்ராடக்டினுடைய ப்ராடக்ட் வெக்டர், அதாவது ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலில் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ. இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூவில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். ஃபோர்ஸும் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷனில் ஒரு ஸ்மால் ஆங்கிளில் ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூ வந்து அட்வான்ஸ் ஆகும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர். ஸோ இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணியும் நம்ம அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். இந்த ரைட் ஹேண்டை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த டைரக்ஷனில் ஒரு வெக்டரும் இந்த டைரக்ஷனில் ஒரு வெக்டரும் ஆக்ட் பண்ணிச்சுன்னா தென் த தம்ப் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு we can use either right hand screw rule or right hand thumb rule. So the vector product of two vector is a vector. அதனுடைய மேக்னிடியூட் தான் இது ஏபி சைன் தீட்டா அண்ட் என் கேப் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர். ஸோ த மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏவனுடைய மேக்னிடியூடையும்
பியினுடைய மேக்னிடியூடையும் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பியும் மல்டிப்ளை பண்ணால் மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் கிடைக்கும். n cap வந்து யூனிட் வெக்டர். This n cap will give the direction of the product vector. So this will give the magnitude of product vector. This will give the direction of the product vector. இப்போ வெக்டர் ப்ராடக்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் two vector is a vector. இதனுடைய டைரக்ஷன், whose direction is perpendicular to the plane containing a vector and b vector. அதாவது இந்த ரெண்டு வெக்டரும் எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இந்த ப்ராடக்ட் வெக்டர்னுடைய டைரக்ஷன் இருக்கும். பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் டூ வெக்டர்ஸ். செகண்ட் பாயிண்ட் இஸ் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காம்புடேட்டிவ். அதாவது a vector cross b vector is not equal to b vector cross a vector. In fact, a vector cross b vector is equal to minus of b vector cross a vector. Third point, suppose if theta is equal to 90 degree, what is sin theta? Sin theta is equal to sin 90 which is equal to 1. அப்போ இந்த வெக்டர் ப்ராடக்ட் என்னவாகும்னா a cross b which is equal to ab sin theta n cap. இதில் வந்து sin theta 1 ஆயிரும், அதனால் ab n cap அப்படின்னு வரும். ஸோ a cross b இனுடைய மேக்ஸிமம் வேல்யூ இஸ் திஸ் ab n cap. இது எப்போ அப்படின்னா when theta is 90 degree. இங்கே தீட்டாங்கிறது angle between a vector and b vector. Fourth point is when theta is equal to 0 degree. When theta is equal to 0 degree, what is sin theta? Sin theta is equal to sin 0. Sin 0 is 0. அதனால் a cross b is equal to ab sin theta n cap வந்து 0 ஆயிரும். ஸோ a cross b is equal to 0. அப்போ theta is equal to 0 என்ன மீனிங்? If this is a vector and this is b vector, then the angle between the two vector is 0 because they are parallel. ரெண்டு parallel linesக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 0. அதே மாதிரி இந்த ரெண்டு வெக்டரும் ஆன்டி பேரலாக இருந்துச்சுனாலும் a cross b வந்து 0 ஆயிரும். ஸோ a cross b கண்டுபிடிக்கும் போது that value is 0 அப்படின்னா then it implies that a vector and b vector are parallel. ஸோ ரெண்டு வெக்டரை பேரலாக இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு a cross b எடுக்கணும். a cross b வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா then the two vectors are parallel to each other or anti parallel to each other. பேரலாக இருந்தாலும் 0 ஆகும், ஆன்டி பேரலாக இருந்தாலும் 0 ஆகும். ஆன்டி பேரலாக இருக்கும்போது தீட்டா வந்து 180 டிகிரி, சைன் 180 is equal to 0. அதனால் ரெண்டு வெக்டர் பேரலாக இருந்தாலோ இல்லைனா ஆன்டி பேரலாக இருந்தாலோ a cross b வந்து 0 ஆகும். இப்போ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் பார்க்கலாம். திஸ் இஸ் அபவுட் செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்னா a vector cross a vector is equal to 0. Self cross product is 0. Self cross product of any vector is equal to 0. Next, sixth point. ஸோ இதே மாதிரி தான் ரெண்டு யூனிட் வெக்டரும் சேமாக இருந்துச்சுன்னா then that is I cap cross I cap or J cap cross J cap, K cap
cross k cap is equal to 0. ரெண்டு யூனிட் வெக்டரும் சேமாக இருக்கும்போது அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0. I cross I is equal to 0, J cross J is equal to 0, K cross K is equal to 0. இங்கே I cap, J cap, K capங்கிறது யூனிட் வெக்டர்ஸ் along x axis, y axis, z axis. These are the orthogonal unit vectors. ஏன்னா x axis, y axis, z axis are perpendicular to each other. x axisக்கும் y axisக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 degree. அதே மாதிரி z axis is perpendicular to both x and y axis. இதை வந்து x axis எடுத்துக்கும், இது y axis, இது z axis. So x and y are perpendicular to each other, y and z is perpendicular to each other, and z and x is perpendicular to each other. I cap is the unit vector along x axis, j cap is the unit vector along y axis, k cap is the unit vector along z axis. So I, j, k are the unit vectors along x, y, z axis. இப்படி இருக்கும்போது I cross I and j cross j and k cross k is equal to 0. ஒரு யூனிட் வெக்டருக்கும் அதே யூனிட் வெக்டருக்கும் இடையில கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 ஆகும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில ஆங்கிள் 0. ஸோ தேர்ஃபோர் த கிராஸ் ப்ராடக்ட் வில் பிகம் 0. 7th point, that is I cross j is equal to k cap. J cross k is equal to I cap. K cross I is equal to J cap. I, J, K இப்படி ஒரு சைக்கிளிக்காக இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். I cross J is equal to K. J cross K is equal to I. அதே மாதிரி K cross I is equal to J. இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்க நம்ம கிளாக் வைஸில் மூவ் ஆகணும். ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆனோம்னா அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆயிரும். சப்போஸ் J cross I, that is we are moving from J cross I anti-clockwise direction. அப்போ K வந்து minus K cap. இதே மாதிரி K cap cross J cap, K cap cross J cap is minus I. Next I cap cross K cap is equal to minus J cap. I, J, K இந்த மூணையும் வந்து ஒரு சைக்கிளிக்காக இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்குவோம். இந்த சைக்கிளில் நம்ம கிளாக் வைஸாக மூவ் பண்ணோம்னா தட் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். I, J கிளாக் வைஸாக மூவ் பண்ணுறோம், த ரிசல்ட் இஸ் K அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ். J, K, J cross K இதுவும் கிளாக் வைஸில் மூவ் ஆகிறோம், ரிசல்ட் இஸ் I, தட் I இஸ் பாசிட்டிவ். K cross I இதையும் கிளாக் வைஸில் மூவ் ஆகிறோம். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம இந்த சைக்கிளில் மூவ் ஆகும்போது தட் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். இதே இது நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் த வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ். அதனால தான் J cross I, J cross Iங்கிறது இப்படி மூவ் ஆகிறோம். இப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து K, தட் வேல்யூ இஸ் மைனஸ். ஏன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்காக எழுதிட்டு இதனுடைய கிராஸ் ப்ராடக்டினுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். Now let A vector is equal to AX I cap, AY J cap, AZ K cap. அப்புறம் B vector is equal to BX I cap plus BY J cap plus BZ K cap அப்படின்னு இருக்கதா எடுத்துக்குவோம். A vector B vector வந்து அதனுடைய காம்போனன்ட்ஸாக எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள வெக்டர் ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா A cross B is equal to ஒரு டிட்டர்மினன்ட் 3 cross 3 டிட்டர்மினண்ட்டை நம்ம வந்து எழுதிக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வந்து யூனிட் வெக்டர் எழுதணும், செகண்ட் ரோவில் வந்து AX, AY, AZ அதாவது இந்த ஃபஸ்ட்டு வெக்டருடைய காம்போனன்ட்ஸ்லாம் எழுதிக்கணும். தேர்ட் ரோவில் BX, BY, BZ அப்படின்னு எழுதிட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா then we will get A cross B. A vector and B vector வந்து அதனுடைய காம்போனன்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில உள்ள கிராஸ் ப்ராடக்டை இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினண்ட்டை எவாலுவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ்
Suppose A vector and B vector are the two sides of a parallelogram அப்படின்னு எடுத்துக்கும். So this is A vector and this is B vector. ஒரு parallelogram-னுடைய ரெண்டு சைடாக இந்த A வெக்டரும் B வெக்டரும் இருக்கும்போது the area of the parallelogram is nothing but A cross B. ஸோ இந்த A cross B னுடைய மேக்னிடியூடு தான் இந்த ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ A வெக்டரும் B வெக்டரும் ஒரு parallelogram-னுடைய சைட்ஸாக இருந்தால் ஏரியா ஆஃப் த parallelogram is magnitude of A cross B. Suppose if the two vectors are acting along the two sides of a triangle. ஒரு ட்ரையாங்கிள்னுடைய ரெண்டு சைடாக இந்த A வெக்டரும் B வெக்டரும் இருந்தால் then area of the triangle is 1/2 mod A cross B. A cross B னுடைய half the value is area of the triangle. This is the area of the parallelogram, area of parallelogram, and this is the area of the triangle, area of triangle. So இப்போ summary பார்க்கலாம். Vector product of two vector is A cross B is equal to AB sin theta n cap. AB sin theta ங்கிறது magnitude, n cap ங்கிறது direction. Properties of vector productல first point வந்து the direction of product vector is perpendicular to the plane containing two vectors. A வெக்டரும் B வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இந்த ப்ராடக்ட் வெக்டர்னுடைய டைரக்ஷன் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காமுடேட்டிவ். தேர்ட் பாயிண்ட் இஸ் இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 A cross B is equal to AB n cap. Next point, when theta is equal to 0 A cross B is equal to 0. Next point, self cross product is 0. அதாவது A cross A is equal to 0. இதே மாதிரி I cross I, J cross J, K cross K ஒரு யூனிட் வெக்டருக்கும் அதே யூனிட் வெக்டருக்கும் இடையில கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் அது 0. IJK ஆர் த ஆர்த்தாகனல் யூனிட் வெக்டர்ஸ். அதாவது இந்த IJK அப்படிங்கிறது மூணு ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். கன்வென்ஷனலாக IJKவை நம்ம இப்படி தான் எடுப்போம். இந்த ஆர்த்தாகனல் யூனிட் வெக்டர்ஸில் I cross J is equal to K. J cross K வந்து I. K cross I is equal to J. நெக்ஸ்ட் பாயிண்டில் A வெக்டரும் B வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் எப்படி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா we have to evaluate the determinant. இந்த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட் ரோவில் வந்து IJK அந்த யூனிட் வெக்டர்ஸ் எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவில் வந்து ஏனுடைய காம்பனன்ட்ஸ் எழுதுகிறோம். தேர்ட் ரோவில் வந்து பியினுடைய காம்பனன்ட்ஸ் எழுதிட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா தட் இஸ் த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர் அண்ட் B வெக்டர். நெக்ஸ்ட்டு A வெக்டரும் B வெக்டரும் வந்து ஒரு பேரலலோகிராமுடைய சைட்ஸாக இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் கண்டுபிடிக்கிறதுக்கு A வெக்டருக்கும் B வெக்டருக்கும் இடையில கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதனுடைய மேக்னிடியூட் அதாவது மாடு வேல்யூ கண்டுபிடிச்சா தட் இஸ் த ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம். நெக்ஸ்ட் A வெக்டரும் B வெக்டரும் ஒரு ட்ரையாங்கிளினுடைய ரெண்டு சைடாக இருக்கும்போது இந்த ட்ரையாங்கிளினுடைய ஏரியா இஸ் 1/2 A cross B. So these are the properties of vector product.